அப்படியே ஆஸ்கர் அவார்டு கையில் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலுங்க. எங்கள் அப்பாவும் என்ன வேணும்னு கேட்டார். அப்பா இட்லி தான், எப்பவும் தானே அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அப்பா அவரை கூப்பிட்டு ஒரு ரோஸ்ட் கொடுங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்படியே ஒரு பொன்னிறமாக சுருட்டி அப்படியே முறுமுறுன்னு தொட்டு அப்படியே முறுமுறுன்னு உடஞ்சி விழுகிற அளவுக்கு பெருசாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. முறையாக அவ்வளோ பெரிய தோசையை பார்த்தப்போ அது ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க. அது எப்படி சொல்கிறதுனே தெரில. அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார், இது தோசை இல்லை ரோஸ்ட்டு அப்படின்னு. சாரிங்க, கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டு. இது எனக்கு மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் முறையாக நேரில் அவ்வளோ பெரிய தோசையை காமிச்சது, அதாவது ரோஸ்ட்டை காமிச்சது அன்னபூர்ணா தான். ப்ரைடு நாங்கள் சொல்கிறோம்ல, அதை ஃபீல் பண்ண எங்களுக்கு தான் அது என்னென்னு தெரியும். இது இங்கே கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஹோட்டல்களுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அது கொஞ்சம் நாங்கள்லாம் வளர்ந்து ஓரளவுக்கு டெவலப் ஆனதுக்கப்புறம், நீ இங்கே இருக்கிற அன்னபூர்ணா சாப்பிட்ருக்கியா, அங்கே இது செம்மையாக இருக்குண்டி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே